எபிசோட் 21 ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நாம் வந்து ஸ்ட்ரிங்னா என்னன்னா, இந்த டபுள் கோட்டுக்குள்ளே நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா? ஒரு டபுள் கோட் போட்டு இன்னொரு டபுள் கோட் போட்டு அதுக்குள்ளே கொடுக்குறத நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம மேனிபுலேட் பண்ணுறது, அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை வேற மாதிரி மாத்துறது. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா? ஸ்க்ரீனில் வந்து இதை பார்த்தோன்னே நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இமேஜின் பண்ணணும். அதுக்குள்ளே போய் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பட்டனை கிளிக் பண்ணணும். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள இருக்கிறது மேனிபுலேட் ஆகணும். அப்போ என்னன்னா, நம்ம மேனிபுலேட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே உங்கள் கோட் இங்கே வந்துடும். இங்கே வந்தோடனே இந்த லைன் என்ன பண்ணுன்னா, உங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணதை ரீட் பண்ணி இன்புட்டுங்கிற ஒரு வேரியபிள், அதாவது இன்புட்டுங்கிற ஒரு பவுலுக்குள்ளே வச்சிடும். ஓகே, ஃபைன். எனிவே இதுவும் என்னென்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இதை விட சிம்பிளாகவும் உங்களுக்கு ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் என்னென்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, இது ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் என்னென்னா, நான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே ராகுல்னு டைப் பண்ணேன். இங்கே ஹலோ ராகுல்னு வரணும். ஹலோங்கிறது ராகுல் கூட சேரணும். அவ்வளோதான். ஒரு ஸ்ட்ரிங்கா ராகுல்ங்கிற ஸ்ட்ரிங்கா ஹலோ ராகுல்னு மேனிபுலேட் பண்ணுறீங்க. இவ்வளவுதான். சிம்பிளாக இருந்துச்சா இப்போ? ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பேஸ் என்ன வருது, ஏதாவது ஃபாண்ட் சைஸாக பேச முடியாதா? ஜூம் பண்ணுங்க. ஓகே, எல்லாத்துக்கும் தெரியுதா? இப்போ நம்ம முதல்ல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒரு பட்டனும் வச்சுக்கணும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கிறது ரொம்ப ஈஸி. இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டை டி கொடுத்துக்கணும். ஐடி ஈக்குவல் டு அதில் யாரோ ஒருத்தர் பேர் சொல்லுங்க. ஆதர்ஷ். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு பட்டன் வச்சுக்கணும். பட்டன் ஆன் கிளிக் ஈக்குவல் டு எம்னு வச்சுக்கலாம். மேனிபுலேட்டுன்னு டைப் பண்ண ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. ஸோ இதுக்குள்ள பட்டனுக்கு நம்ம ஏதோ ஒரு அதில் ஏதோ ஒன்று காமிக்கணும்ல, ஹலோ சொல்லு அப்படின்னு வச்சுக்கோம். ஓகே, இப்போ நான் இதை இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸும் இந்த பட்டனும் வந்துடும். இதில் நான் இப்போ தான் டைப் பண்ணி ஹலோ சொல்லுன்னா என்ன வரும்? ஹலோ ராகுல்னு வரும். கரெக்டாக? சாரி, இங்கே வந்து நான் வந்து ராகுல்னு டைப் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ண என்ன வரும்? என்னது? வெரி குட். ஒன்றுமே வராது. எதுவுமே வரல. இப்போ வரணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். ஸோ பாடிக்கு வெளியில் போயிட்டு ஸ்கிரிப்டுன்னு போட்டு இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணணும். ஃபங்க்ஷன் எம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நான் என்ன சொல்லுவேன், இந்த எம் இதை கிளிக் பண்ணோடனே, இந்த பட்டனை கிளிக் பண்ணி பேசிக்காக இங்கே வரும். எம் பார்த்தோன்னே அது இங்கே வந்துடும். அப்போ இதுக்குள்ளே இருக்கிறது நடக்குமா? இதுக்குள்ளே என்ன நடக்கணும்? இதில் இருக்கிறத எடுத்து அது கூட ஹலோ ஆட் பண்ணணும். ஸோ அலர்ட்டே பண்ணிக்கலாமா நம்ம? அலர்ட், அதில் அலர்ட்டாக பண்ணியிருக்காங்க, இல்லை ரிசல்ட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்போ நம்ம இன்னொரு ஐடி வச்சுக்கிறோம். இதை வந்து ரிசல்ட்டுன்னு நம்ம போட்டுக்கிறோம். இந்த ரிசல்ட்டுக்குள்ள நமக்கு வந்து ஆன்சரை கொண்டு போய் வைக்கணும். அப்போ ரிசல்ட் டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் தெரியும்ல? இன்னர் ஹெச்டிஎம்எல்னா இந்த ரிசல்ட்டுங்கிறது இதுவா? ரிசல்ட்னா இது. அப்போ இதோட இன்னர் ஹெச்டிஎம்எல்னா இதுக்கு நடுவில் இந்த இடத்துல போய் என்ன வரணுன்றது. என்ன வரணும்னா அதுக்குள்ள என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் ஹலோன் வந்துடணும். கரெக்டா? ஹலோன் வந்துட்டு அது கூட என்ன ஆட் ஆகணும்? இந்த ஆதர்ஷ்குள்ள என்ன இருக்கோ அது ஆட் ஆகணும். ஸோ ஆதர்ஷ்குள்ள என்ன இருக்கும்? ஆதர்ஷோட வேல்யூ இருக்கும். கரெக்டா? ஆதர்ஷ் டாட் வேல்யூ இப்படின்னு கொடுத்துட்டோம்னாவே போதும். ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் டன். இப்போ நான் வந்து ராகுல்னு கொடுத்துட்டேன்னா இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே ஹலோ ராகுல்னு வரும். ஸோ என்ன ஆயிருக்குன்னு புரிஞ்சுதா? நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே இங்கேருந்து இங்கே வந்துருக்குது. இங்கே வந்தோடனே ஆதர்ஷ் எதை ரிட்டர்ன் பண்ணும்? இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ணும். ஆதர்ஷ் டாட் வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதுக்குள்ளே என்ன இருக்குது? ராகுல்னு இருக்குது. ஸோ அப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இது வந்து ராகுல்னு ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா? இப்போ ஹலோவும் ராகுலையும் ப்ளஸ் வந்து ஒன்றா சேர்க்கும். ஒன்றா சேர்க்குறப்ப என்ன ஆகும்? ஹலோ ராகுல்னு இது மாறும். இப்போ இந்த ஈக்குவல் டு என்ன பண்ணும்? ஹலோ ராகுலை தூக்கி இன்னர் ஹெச்டிஎம்எல்ல வைக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த ஹலோ ராகுல்ங்கிறது வந்து இந்த இடத்துக்கு போயிடும். கரெக்டா? இங்கே போனதுனால தான் இங்கே வந்து ஹலோ ராகுல்னு வருது. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே வரது ரீசன் இங்கே நான் கொண்டாந்து வச்சது. ஆனால் ப்ரோக்ராமுக்குள்ளே அதான் நடந்திருக்கும் அந்த டைமில். புரிஞ்சுச்சா? இப்போ நான் வந்து இப்போ நடந்துச்சு சொன்ன உண்மையாகவே அதுதான் நடக்கும். இப்போ நீங்கள் இதை திரும்ப எழுதுறப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வந்து இதை தான் பண்ணுங்கிறத யோசிச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு இங்கே பட்டன் வச்சு இங்கே எழுதுறேன்னா அப்போ இது இங்கே வந்துடும், அதுக்கப்புறம் இது நடக்கும், அதுக்கப்புறம் இது நடக்கும்ட்டு. இதுக்கு தான் நான் போர்ட் கேம் தேவைன்னு சொல்கிறேன். அதில் எப்படி யோசிப்பீங்க? செஸ்ட்டில் நான் இதை நவுத்துனா அவன் இதை நவுத்துவான், அப்போ நான் இதை நவுத்துவேன் அவன் இதை நவுத்துவான்னு யோசிப்பீங்க. அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கா? அதனால தான் போர்ட் கேமில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆக ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டு போவீங்க.
மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.